visittemples.com அப்படிங்கிறது கோவில்களை பற்றிய ஒரு வலைதளம், ஒரு வெப்சைட் ஆகும். இன்னைக்கு அந்த visittemples.com மூலிமா தமிழ்நாடு விழுப்புரம் மாவட்டத்தில் மரக்காணம் தாலுக்காவில் உள்ள முன்னூர் அப்படிங்கிற இடத்துல உள்ள ஸ்ரீ ஆடவல்லீஸ்வரர் கோயிலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இன்னைக்கு முன்னூர் ஸ்ரீ ஆடவல்லீஸ்வரர் கோயிலை பற்றி அந்த கோவிலை சேர்ந்த திரு காளிதாஸ் சொல்றத தெரிஞ்சுப்போம். வணக்கம், என்னுடைய பேர் காளிதாஸ். என்னுடைய பேர் பார்த்தீங்கன்னா காளிதாஸ். இந்த ஊர் பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் வட்டம் முன்னூர் கிராமம். இந்த சுவாமி பார்த்தீங்கன்னா ஸ்ரீ பிரகன்னாகி சமேத ஆடவல்லீஸ்வரர் திருக்கோயில். இந்த கோயில், இந்த கோயிலோட வரலாறு பார்த்தீங்கன்னா இது இரண்டாம் குலோத்துங்க சோழனால் கட்டப்பட்ட 300வது கோயில், அவருடைய கடைசி திருக்கோயில். இந்த கோயில் எல்லாம் இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா சுவாமி பார்த்தீங்கன்னா எல்லா ஆளுங்க பார்த்தீங்கன்னா கிழக்கு நோக்கியோ இல்லை மேற்கு நோக்கியோ நம்மளுக்கு தரிசனம் கிடைக்கும். இந்த சுவாமி பார்த்தீங்கன்னா உலகத்திலே பார்த்தீங்கன்னா தெற்கு நோக்கி சுயம்பமூர்த்தியாக இருக்கிறார். உலகத்திலே தெற்கு நோக்கி சுயம்பமூர்த்தியாக இருக்கிற பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இடம் மட்டும் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சித்தமன் நடராஜ கோயில், அந்த கோயில் பார்த்தீங்கன்னா உச்சோர மூர்த்தியாக தான் இருக்கிற. உச்சோர மூர்த்தியாக நம்ம வேண்டி வழிபட்டு வர முடியும். அந்த ஆலயத்தில் அது தெற்கு நோக்கி இருக்கிற. அங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஆலயத்தை பார்த்தா மொத்தம் 3 குரு. எம்பெருமா சிவபெருமானே இங்கே தெற்கு நோக்கி இருக்கிறதுனால யம திசையை பார்த்து இருக்கிறதுனால யம பயத்தை போக்கக்கூடிய இருக்கிறதுனால இவரே ஒரு குருவா இருக்கிறார். இந்த ஆலயத்தில் எப்படி உருவாகுச்சா பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அடர்ந்த காடு பகுதியாக இருக்கும். அந்த சுற்றி ரொம்ப அடர்ந்த காடு பகுதியாக இருக்கக்குள்ள என்ன ஆகுதுன்னா மண்ணட்ட இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான பசுமாடுகள் என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே தினமுறை மேய்க்கிறதுக்காக அப்படி வருவாளாம். அப்படி தினமுறை மேய்க்கும் பட்சத்தில் வரக்குள்ள என்ன ஆகுதுன்னா சுவாமியோட அனுகிரகம் பெற்று ஒரு பசுமாடு என்ன பண்ணுமா, தன் சாமியோட அனுகிரகப்பட்டு ஒரு பசுமாடு என்ன பண்ணுமா, நேரம் பெரிய பாம்பு புத்தொன்று இருக்குமா. இங்கே பெரிய பாம்பு புத்தொன்று இருக்குல்ல, அந்த பெரிய பாம்பு புத்தல் பால் சுரக்குமா. அந்த பெரிய பாம்பு புத்தல் பால் சுரக்கிறதுனால அந்த மாட்டுக்காரர் என்ன பண்ணுவாராம், சாயங்காலம் பொழுது போன நேரத்தில் எல்லா பசுமாடும் கூட்டு போய் நிக்க வச்சு அவர் பால் கறக்க வரோம். அப்படி நிக்க வச்சு பால் கறக்குள்ள இந்த ஒரு பசுமாடை மட்டும் அவருக்கு பால் கறக்க மாட்டேங்குது. செஞ்ச வேண்டியதான். ஏன்னா எல்லா பசுமாடும் நமக்கு பால் சொந்து கொடுக்குது, இந்த ஒரு பசுமாடு மட்டும் தான் நமக்கு பால் சொந்து கொடுக்க மாட்டேங்குது. இது எதோ சரி இன்னைக்கு ஒரு நாள் தானே, சரி ஏதோ உடம்பு சரியில்லை வயசு குறான்னு நினைச்சிட்டு விட்டுட்டு வரான். மறுநாள் என்ன பண்ணுவாராம், இதே இடத்துக்கு கூட்டிட்டு வரான். அந்த அடர்ந்த காடு பகுதிக்கு இதே இடத்துக்கு கூட்டிட்டு வரக்குள்ள என்ன ஆகுதுன்னா அந்த பசுமாடை நேரம் பெரிய பாம்பு புத்தல் பால் சுரக்குமா. பெரிய பாம்பு புத்தல் பால் சுரக்கிறதுனால அந்த மாட்டுக்காரர் என்ன பண்ணுறாங்க, சாயங்காலம் பொழுது பண்ணிச்சு எல்லா பசுமாடும் மேய்ச்சி முடிச்சுட்ட பிறகு கூட்டு போய் பால் கறக்க வரோம். ஏன்னா எல்லா பசுமாடும் இதே இடத்துக்கு பால் சொந்து கொடுக்குது, இந்த ஒரு பசுமாடை மட்டும் ஏன் நமக்கு பால் சொந்து கொடுக்க மாட்டேங்குது. இது ஏதோ தவறு நடக்குது போல, வரவையில் ஏதோ தவறு நடக்குது போல. அந்த தவறை கண்டுபிடிக்கிறதுன்னு முயற்சி பண்ணுவாராம். அந்த முயற்சியானது அவருக்கு தோல்வி எடுத்துருமா. சரி எப்படியா மன்னத்தை தெளிவுபடுத்துன்னு சொல்லக்குள்ள மன்னத்தை போய் தெளிவுபடுத்துறாராம். மன்னத்தை தெளிவுபடுத்துற மன்னர் ஒரு யோசனை சொல்றாராம். அப்படி என்ன யோசனை சொல்றாங்கன்னா, எல்லா பசுமாடும் நீங்க கொஞ்சம் முன்னோக்கி அனுப்புங்க, இந்த ஒரு பசுமாடு மட்டும் கொஞ்சம் தாழ்ந்து பின்னோக்கி அனுப்புங்கன்னு சொல்றாராம். தாழ்ந்து பின்னோக்கி அனுபவத்தில் அந்த தவறு நம்மளே கண்டுபிடிக்கணும். இது எப்படி திருடுக்கு எடுத்து புத்திமதி சொல்லிக் கொடுக்கணும். இது போல தவறு செய்யக்கூடாது, போகக்கூடாது, வரக்கூடாது. என்ன பார்த்தீங்கன்னா மறுநாள் காலைல பார்த்தீங்கன்னா எல்லா பசுமாடும் கொஞ்சம் முன்னோக்கி அனுப்புவா, இந்த ஒரு பசுமாடு மட்டும் கொஞ்சம் தாழ்ந்து பின்னோக்கி அனுப்ப. தவறை கண்டுபிடி என்ன பண்ணா மாறு வேஷம் பின்தொடர்ந்து போறார். அந்த மன்னரே மாறு வேஷம் பின்தொடர்ந்து போகல அந்த பசுமாடை என்ன பண்ணுமா, நேரம் பெரிய பாம்பு புத்தல் பால் சுரக்குமா. அந்த மன்னருக்கு ரொம்ப வெயிட் பண்ணி ஆச்சரியமா போயிடுமா. இது தினமுறை 4 வழி நடைபெற்றா அந்த பக்கத்துக்காக தினமுறை அப்படி பார்ப்பாராம். தினமுறை பார்க்கக்குள்ள என்ன ஆகுதுன்னா அந்த புத்து மேல பால் சந்து பால் சந்து பால் சந்து பால் சந்து பால் சந்து சாமியோட சிறுசுபானமானதுக்கு காட்சி தருவாராம். அப்படி சாமியோட சிறுசுபானமானதுக்கு காட்சி தரக்குள்ள என்ன ஆகுதுன்னா அந்த மன்னருக்கு ரொம்ப வெயிட் பண்ணி ஆச்சரியமா போயிடுமா. அந்த மன்னருக்கு ரொம்ப வெயிட் பண்ணி ஆச்சரியமா போயிடுறதுனால அந்த பசுமாடை என்ன பண்ணுமா, தனது நாவினாலே சுவாமி இங்க தினசரி பூஜை பண்ண ஆரம்பிச்சிடுமா. அண்ணன் அந்த மனுக்கு ரொம்ப வெயிட் பண்ண ஆச்சுமா. என்னடா ஒரு பசுமாடை தினமுறை பால் சுவாமியோட சிறுசுபானது சாமியோட தனது நாவினாலே வழிபட்டதுன்னு ரொம்ப ஆச்சரியமா போயிடுமா அந்த பசுமாடுக்கு. அந்த பசுமாடுக்கு அந்த மன்னருக்கு ரொம்ப வெயிட் பண்ணி ஆச்சரியமா போயிட்டதுனால அந்த மன்னர் என்ன பண்ணாங்கன்னா இங்க ஒரு ஆந்த சக்தி இருக்க போல, இந்த சக்தியை எல்லா மக்களுக்கும் தெரியப்படுத்த என்ன பண்ணாங்கன்னா இங்க ஒரு ஆலமாட்சி வேண்டி வழிபட்டவர் வரும். இங்க ஒரு ஆலமாட்சி வேண்டி வெளிப்பட்டவர்கள் அவருக்கு மனதில் பார்த்தீங்கன்னா ஒரு யோசனை தோண்டு இருக்கும். அப்படி என்ன யோசனை தோண்டி இருக்குன்னா, சித்தருக்கும் நாளைக்காவது கிடைக்காத பாக்கி எனக்கு மனித ரூபத்தில் எனக்கு ஒரு வர வேணும். அப்படி என்ன வர வேணும்னு பார்த்தீங்கன்னா மனித ரூபத்தில் தென் கைலாயத்தை நீங்க எப்படி திருநடனம் ஆடுறீங்களோ அந்த திருநடனம் ஆடுறது இந்த ஆழத்தை நீங்க ஆடணும். அதை நான் மனித ரூபத்தில் நான் தரிசிக்கணும். மிக கடுமையாக தவத்து நோக்கி இருக்கிறாராம்.
மிக கடுமையான தவத்தை நோக்கி இருக்கிறதுனால அவங்க அந்த திருநடனம் பார்த்தீங்கன்னா நடராஜரா சிதம்பரத்தில் திருநடனம் ஆடி இருப்பார். அதுக்கப்புறம் வந்து சுவாமிங்க வந்து அவர் காட்சி கொடுத்து திருநடனம் ஆடின இடம் இந்த இடம். அதனால்தான் அவருக்கு பேர் பார்த்தீங்கன்னா ஆடவல்லீஸ்வரர் திருநாமம் வந்து இந்த ஆலயத்தில். அதே போல சுவாமியோட தாத்மீகம் பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளவு சீக்கிரம் வந்து அழைக்க மாட்டார். யாரோ ஒரு மூலியமா தான் சுவாமிங்க வந்து தெரியப்படுத்தி சொல்லி அழைப்பார். அவங்களுக்குன்னு ஒரு பிரார்த்தனை இருக்குமா, அந்த பிரார்த்தனை நிறைவேறது முடிச்சு கொடுக்காத தான் சாமிங்க வந்து அழைப்பாராம். அது வந்து வருஷக்கணக்கில் ஆகலாமா, மாசக்கணக்கில் ஆகலாமா, வாரம் நாட்கள் நேரம் மணித்துணி கணக்கில் ஆகலாமாங்க சாமிங்க வந்து அழைக்கிறதுக்காக. இந்த நாள்ல இந்த நட்சத்திரத்துல இந்த திதியில இந்த நேரத்தில் வந்து சாமி எழுப்பணும் அவர் கணக்கு பண்ணி வச்சிருப்பாராம். அதே போலதான் சாமிங்க வந்து வேண்டி வழிபட்டார் இந்த காலத்தில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா சிவனாலயத்தில் பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி பார்த்தீங்கன்னா தெற்கு நோக்கி பார்த்து தான் இருப்பா. இந்த சிவனாலயத்தில் பார்த்தீங்கன்னா மேற்கு நோக்கி பார்த்துருக்கிறார். மேற்கு நோக்கி இருக்கிறதுனால சகல விதங்கள் ஏகங்களும் கொடுக்க கூட இருக்கிற அனைத்து காரியங்களுக்கும். அதனாலதான் அவருக்கு பேர் பார்த்தீங்கன்னா மௌன ஏகு குரு தட்சிணாமூர்த்தி என்ற பெயர். மௌனமா இருந்து அனைத்து காரியங்களுக்கும் செய்து கொடுக்க கூட இருக்கிற இந்த இடத்துல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நவகடத்தில் இருக்கக்கூடிய குருபாவனைக்கே ஒரு சாபம் ஈசன். அதனால நவகடத்தில் இருக்கக்கூடிய குருபாவன் அவரு ஒரு குருவா இருக்கிற இந்த இடத்துல. அதனாலதான் இந்த ஆலயத்துக்கு வந்துட்டு போனாங்களே அவங்களுக்கு ஒரு வாழ்க்கையில ஏதோ ஒரு முன்னேற்றம் அடைஞ்சிருவாங்க. முன்னோருக்கு வார்கள் முன்னேற்றம் அடைகின்ற ஒரு வாக்கியம் உண்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா ஆலயத்தும் 12 வருஷத்துக்கு தான் கும்பாபிஷேகம் திருப்பணி எல்லாம் எடுத்து செய்வாங்க. இந்த ஆலயம் பார்த்தீங்கன்னா கட்டி முடிக்கிறது 12 வருஷங்கள் ஆயிடுதான். ஏன் அப்படின்னா அந்த காலத்துல பாத்தீங்கன்னா பொருளாட்சி கட்டி முடியுது 12 வருஷம். ஏன் அப்படின்னா அந்த காலத்துல பாத்தீங்கன்னா மக்கள் குழந்தைங்க யாரோ ஒரு மூலியமான சாமிங்க நடிப்புன்னு சொல்றாங்க. அதே போல திருப்பணிக்கு ஒரு பாக்கியம் வேணுமா, அந்த பாக்கியம் இருந்தா மட்டும் தான் வந்து திருப்பணி வந்து கலந்து கொள்ள முடியுமா. அது எந்த ஒரு கோயிலா இருந்தாலும் சரி தானே. அதனால ஒருத்தர் கூட்டு வந்து அடிக்கிறதுக்கே இந்த ஆலயத்தை பார்த்தீங்கன்னா 12 வருஷங்கள் ஆயிடுது. 1960 ஆரம்பிச்சு 1978 கோயில் திருப்பணி பண்ணாங்க. அதுக்கப்புறம் கோயில் திருப்பணியே கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கலியுக காலத்துல இப்பதான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 47 வருஷம் கழிச்சு இப்பதான் நடக்குது இந்த ஆலயத்துல. இது எல்லாமே மக்களுக்கு கொடுக்குற ₹1 திருப்பணி வளர்ந்து செஞ்சுட்டு வராங்க. இது HRH கண்ட்ரோல் தான். அவங்க வந்து பர்மிஷன் கொடுத்துருக்காங்க டோனர் மூலம் செய்ய சொல்லி. இந்த ஆலயத்துக்கு இதுக்கு முன்னாடி கோபுரங்கள் எதுவுமே கிடையாது, மதுசூரல் எதுவுமே கிடையாது. இது எல்லாமே புதுமையான கோபுரங்கள், புதுமையான மதுசூரல் வேலை நடந்து வந்திருக்கு இந்த ஆலயத்துல. இந்த கலியுக காலத்துல யார் யார் வழிபட்டான்னு பாத்தீங்கன்னா காஞ்சி மகா பெரிவா, கிருபானந்த சுவாமிகள், பாமன் சுவாமிகள் வழிபட்ட ஸ்தலம். முன்னூறு ஸ்ரீ ஆடவல்லீஸ்வரர் கோயில் இப்போ கிராம மக்கள் துணையோட பிரமாதமா எடுத்து கட்டிட்டு வராங்க. விரைவில் கும்பாபிஷேகமும் நடக்க உள்ளது. இதுக்கு ஏராளமான பண உதவி, பொருள் உதவி தேவை. இதை செய்ய விரும்பும் பக்தர்கள் திரு காளிதாஸ் அவர்களை 7708228621 அவரது மொபைலில் தொடர்பு கொண்டு உதவி செய்யலாம். எங்களுக்கு இந்த விசிட் டெம்பிள்ஸ் சார்பாக நாங்கள் சென்ற போது கோவிலை சுற்றி காட்டி எடுத்து சொன்ன திரு காளிதாஸ் அவர்களுக்கு மிக்க நன்றி. இந்த கோயிலை பற்றிய இதர விவரங்கள் வேணும் அப்படின்னா www.visittemples.com அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போயிட்டு இந்த கோயிலை பற்றிய எல்லா விவரங்களையும் ஆங்கிலத்தில் வந்து படிக்கலாம். இல்லை பிற பாஷைகளில் வேணும்னா அதுலேயே மொழிபெயர்க்கிற வசதியும் இருக்குது. அப்படியே மொழிபெயர்த்து அவாவா பாஷைக்கு தகுந்த மாதிரி படிச்சுக்கலாம். அது இதுவரை இந்த காணொலியை கண்டும் கேட்டும் மகிழ்ந்த பக்தர்களுக்கு visittemples.com சார்பாக ராகவாச்சாரியின் நன்றிகள்.